ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் வந்து இந்த சீசன் 9 ஆரம்பிச்சது வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி வாட்டர்மெலான் ஸ்டார எப்படா அடிச்சு நொறுக்கலாம்னு எல்லாரும் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபைட்ட ஸ்டார்ட் பண்ணாய்ங்க. உள்ள வர்றவங்க என்ன நினைச்சிருந்திருப்பாங்க, இந்த வாட்டர்மெலான் ஸ்டார எவனுக்குமே பிடிக்காதுடா. இவனை ஆரம்பத்திலே வச்சு செஞ்சு வெறுப்பேத்தி, இவன் மேல இன்னும் மக்களுக்கு வந்து இவன் எப்படி ஏதாவது கத்துவான், லூஸ் மாதிரி பேசுவான். இவன் மேல மக்களுக்கு வெறுப்பேத்தி இவனை முதல்ல வெளியே தள்ளிடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சேஃபா ப்ளே பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இவனுங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி ஓவர் அவனை வந்து அந்த பாடி ஷேமிங் பண்றது அப்படி இப்படின்னு பேசுறதுன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப வெளியேற்றி இப்ப அவன் மேல சிம்பத்தி வந்து அவனுக்கு அதிக ஓட்டு போயிருச்சு. ஸோ இந்த வார எலிமினேஷன் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி தான். எப்படி எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ஓட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலையரசன் உள்ள இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் திவாகர், அதுக்கப்புறம் தான் பிரவீன் காந்தி. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு டக்குன்னு ஒரு இடத்துல பீக்ல போயிட்டு நம்மளே அவங்களோட இருந்து இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவன் கோவப்பட்டது கரெக்ட் தானே, அவன் கோவப்பட்டது கரெக்ட் தானே, ஒரு 2 பேர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வரும். அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த நிகழ்ச்சியோட ஒன்றிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் குழாய் அடி சண்டை, தண்ணி அடி சண்டைன்னு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. இறங்கி லோக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா தாறுமாறா போட்டிருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த சீசன் ஆரம்பிச்சப்போ என்னடா இப்படிப்பட்ட குப்பையில தூக்கி உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க, பிக் பாஸ் உண்டான மானமே மரியாதையை பூச்சுரா அப்படின்னாங்க. ஆனா இதுல என்ன காமெடி அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்பான்சர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 3 சீசன் 2 சீசனா வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த சீசன்ல வந்து எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் அதிகரிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களை போட்டு உள்ள எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி அடிங்கடா, என்ன பிரச்சனைனாலும் இறங்கி அடிங்கடா, இதுக்கு வந்து டிஆர்பி ஏத்தணும், ஹைப்பை ஏத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. கலையரசன் அகோரி இருக்கான்ல, அவனும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வெளியே தான் போறான். இவன் எதுக்குமே என்னடா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஏதோ உப்புக்கு சப்பானியா இருக்கான், அவனை வெளியேற்றலான்னு முடிவு பண்ணும்போது அவன் ஸ்டோரிய சொல்றேன்னு சொல்லி அவனோட ஃபேமிலி ஸ்டோரிய சொல்லி அவன் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டான். இவங்கள இல்ல அப்படின்னா, அந்த முக்கியமா அந்த வாட்டர்மெலன் இல்ல அப்படின்னா இந்த சீசனோட டிஆர்பி கண்டிப்பா கம்மியாகும். இதுல அவங்க முக்கியமா செக் பண்றது என்ன அப்படின்னா, ஒருத்தன் எப்பவுமே நடுநிலையா உண்மையா அவனோட ஃபீலிங்ஸ உண்மையா சொல்றானா அந்த ஷோல அப்படின்றதான் அவங்க மெயினா நோட் பண்றாங்க. கோவப்படும் போது உண்மையாவே அவன் வந்து நியாயமா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனோட ரியாலிட்டி, அவனோட ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காம அந்த குடுக்குற டாஸ்க் எல்லாம் வின் பண்றானா, ஒழுங்கா பண்றானன்றதுதான் மேட்ரே. எங்க டைட்டில் வின் பண்ணவங்களோட அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆனவங்க தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சினிமால இன்னைக்கு வந்து ப்ராப்ளமா இருக்காங்க. பிரவீன் காந்தி ஏன் வெளியே போறாரு அப்படின்னா, அவர் எதிரையுமே இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறாரு, எதிரோடைய கான்சென்ட்ரேஷன் பண்ண